தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, யூதா கோத்திரத்து 10 தலைமுறைகள். ரூத் 4ஆம் அதிகாரத்தின் 18 முதல் 22 வசனங்களிலே பேரேஸோட சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாவை பெற்றான், அமினதாப் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் காணும் பேரேஸ் யூதா தன் மருமகளாகிய தாமாருடன் பெற்ற இரட்டை குழந்தைகளில் ஒருவன். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தின் 27, 28, 29, 30 வசனங்களிலே இதை நாம் காணலாம். பாரேஸ், எஸ்ரோன், ராம், அமினதாப், நாகசோன், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது. யூதாவின் 10 தலைமுறைகளை சரித்திர ரீதியாக திருமறையிலே நாம் காணலாம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே யூதா தன் மனைவி மூலமாக பெற்ற 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். மூத்தவனுக்கு கொடுக்கப்பட்ட மருமகளாகிய தாமாரை தனது மூத்த மகன் மரித்து போனபடியினால் தனது 2வது மகனுக்கு கொடுத்தான். அவனும் மரித்து போனபடியினால் யூதா தனது மருமகளாகிய தாமாருக்கு தனது 3வது மகனை கொடுக்கவில்லை. தொடர்ச்சியான சம்பவங்களை நாம் பார்க்கும்போது யூதா தன் மருமகளாகிய தாமாரின் மூலம் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் முதல் தொடர்ச்சியான வசனங்களிலே யாக்கோபுடைய சந்ததியார் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே யூதாவுடைய குமாரர் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள். பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யாக்கோபின் குடும்பத்தில் யூதாவை இங்கு நாம் காண்கிறோம். யூதாவுடைய மனைவியின் மூலமாக பெற்ற சேலா, மருமகள் மூலமாக பெற்ற பாரேஸ், சேரா என்பவர்கள் மாத்திரம்தான் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். எகிப்திலே யோசேப்பு அதிகாரியாக இருக்கிறார். அவர் 110 வருடம் வாழ்ந்தார் என்று ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எகிப்துக்கு போன நாள் தொடங்கி 400 வருஷம் யாக்கோபுடைய சந்ததியார் எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்துக்கு போன காலகட்டத்திலே தான் யூதாவின் முதல் தலைமுறையான பாரேஸ் தன் 2 குமாரர்களாகிய எஸ்ரோன், ஆமூல் என்பவர்களை பெற்றெடுத்தான் என்று நாம் காண்கிறோம். எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாவை பெற்றான், அமினதாப் நாகசோனை பெற்றான். இவர்கள் எகிப்திலே பிறந்த யூதாவின் சந்ததியார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். யூதாவின் 5வது தலைமுறையாகிய நாகசோனும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்திற்கு வருகிறார். என்னாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 3, 4 வசனங்களிலே இந்த நாகசோன் யூதா கோத்திரத்து சேனாதிபதியாக 74,600 பேரை தன் சேனை வைத்திருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நாகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அதிகாரத்திலே யாக்கோபுடைய குமாரரின் சந்ததிகள் 12 பேர் சேனாதிபதிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்து சேனாதிபதிகளின் கீழும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது இந்த அதிகாரத்திலே அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே யூதா கோத்திரத்து சேனைகளே முதலிடத்தில் இருக்கிறதாக நாம் காண்கிறோம். இந்த நாகசோன் பாரேஸிலிருந்து 5வது தலைமுறை என்று நாம் அறியலாம். இந்த பாரேஸ் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே கானான் தேசத்தில் பிறந்தவன். எஸ்ரோன், ராம், அமினதாப், நாகசோன் என்பவர்கள் எகிப்தில் பிறந்தவர்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைவரும் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் கானான் தேசத்தை, அது வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்து கொண்டார்கள். அந்த தேசத்திற்கு அவர்கள் மாத்திரம்தான் போகிறார்கள். இந்த யூதா கோத்திரத்து சேனாதிபதியாகிய நாகசோன் வனாந்திரத்திலே மரித்து போனாலும் இவருக்கு வனாந்திரத்திலே சல்மோன் என்ற குமாரன் பிறக்கிறதாக
நாம் காண்கிறோம். வனாந்திரத்திலே பிறந்த சல்மோன் யோசுவா மூலமாக கானான் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக நாம் அறிகிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே நாம் காணும் ராகாப் என்ற வேசி 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ பட்டணம் சுட்டரிக்கப்படும் போது தன் குடும்பத்தோடு காக்கப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். வனாந்திரத்திலே பிறந்த இந்த நாகசோனின் குமாரனாகிய சல்மோன் கானான் தேசத்திலே கொண்டு வரப்பட்டு இந்த ராகாப் என்ற வேசியை விவாகம் பண்ணினதாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்தில் பெற்றான். ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் காணும் போவாஸ் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த குமாரன் என்று நாம் அறிகிறோம். போவாஸ் நகோமியின் மருமகளாகிய ரூத்தை விவாகம் பண்ணினபடியால் ஓபேத் பிறந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓபேத்தின் குமாரன் ஈசா என்றும் ஈசாயின் குமாரன் தாவீது ராஜா என்றும் நாம் அறிகிறோம். பெத்லகேமில் இருந்த மோவாப் தேசத்திற்கு சென்ற நகோமியின் குடும்பத்தில் நகோமி ரூத் என்பவர்கள் மாத்திரம்தான் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தார்கள். பெத்லகேமிலே குடியிருக்கும் போவாஸ், அதாவது சல்மோன் ராகாபுடைய குமாரன், ரூத்தை விவாகம் பண்ணி பெத்லகேமிலே ஓபேத்தை பெற்றெடுத்ததாக நாம் காண்கிறோம். இந்த பெத்லகேமிலே தான் ஈசாயும் இந்த பெத்லகேமிலே தான் தாவீதையும் நாம் காண்கிறோம். யூதாவின் 6வது தலைமுறையாகிய சல்மோன் ராகாப் மூலமாக பெற்ற 7வது தலைமுறையாகிய போவாஸ், போவாஸ் ரூத் மூலமாக பெற்ற 8வது தலைமுறையாகிய ஓபேத், ஓபேத் பெற்ற 9வது தலைமுறையாகிய ஈசாய், ஈசாய் பெற்ற 10வது தலைமுறையாகிய தாவீது. இந்த 5 தலைமுறைகளையும் பெத்லகேமிலே நாம் காணலாம். இந்த 5 தலைமுறைக்கு முன்புள்ள நாகசோன் எகிப்திலே பிறந்து வனாந்திரத்திலே யூதாவின் சேனை தலைவனாக இருந்து வனாந்திரத்திலே மரித்து போனார். இந்த நாகசோனுக்கு முன்னுள்ள அபினதாம், ராம், எஸ்ரோன் என்பவர்கள் இந்த 4 தலைமுறையும் எகிப்திலே பிறந்தவர்கள். எஸ்ரோனின் தகப்பனாகிய பாரேஸ் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே யூதா தன் மருமகளாகிய தாமார் மூலமாக பெற்ற குமாரன். யூதாவுக்கு பின்னுள்ள 10 தலைமுறைகளின் விளக்கங்களை இங்கு நாம் தெளிவாக கண்டோம். எனவே அதாவது பாரேஸை ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலும், எஸ்ரோன், ராம், அமினதாப், நாகசோனை எகிப்திலும், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது என்ற 5 தலைமுறைகளை நாம் பெத்லகேமிலே கண்டோம். எனவே இந்த பெத்லகேமின் சிறப்புக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.